ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். ஏர்லி மார்னிங்லேருந்து வீடியோ எடுக்க தொடங்கிட்டு காலையில் வந்து வாசலில் பார்த்தா வானம் பாருங்கள் ரொம்ப அழகாக செவ்வானமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வந்து காலையில் வந்து சூப்பராக இருக்கும். அதே போல் காக்கா குருவியில் கத்திக்கிட்டே பறக்கிறது, அப்புறம் காலையில் வந்து இந்த சம்மர் டைமில் லைட்டாக சில்லுன்னு காற்றடிச்சாலும் சூப்பராக இருக்கும். ஸோ அது ஒரு மார்னிங் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். மார்னிங் பார்த்திங்கன்னா வாசலில் இந்த கோலம் தான் போட்டிருந்தேன். அதே போல் நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா குண்டுமல்லி வந்து பூ பூத்துருந்தது, அப்படியே வீடியோ அதையும் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு இதுக்கெல்லாம் காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு பூண்டெல்லாம் உரிச்சிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சாதம் காலையில எல்லாம் குழம்பு இதெல்லாமே செஞ்சிடும். சாதம் மட்டும் ஒரு 12:30 மேலே தான் வந்து சாதம் வச்சுக்குவோம். ஏன்னா 1 o'clock வந்து நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ அதனால் 12:30 12:45 அந்த மாதிரி தான் வச்சுருவேன் சாதம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனை வந்து நைட்டே எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். ஏன்னா அப்படி க்ளீன் பண்ணும்போது பார்க்கும்போது ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். அப்புறம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வந்து நான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேங்க. கிச்சனாக இருக்கட்டும், ஹாலாக இருக்கட்டும், பெட்ரூமாக இருக்கட்டும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிட்டே இருந்தால் அது வந்து பார்க்குறதுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரே மாதிரி இருக்காது, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ அதான் பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா வரகரிசி பிரியாணி செய்யலான்னு பிளான் பண்ணிவிட்டேன். ஸோ வரகரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ண ஒரு 5 or 6 டைம்ஸு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 minutes அளவுக்கு ஊறினாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் வச்சுட்டு தேவையான ஆயில், நெய் ஆட் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சிலை இதெல்லாம் போட்டு ஆயிலில் போட்டு பொரியட்டும். அதுக்கப்புறம் 2 வந்து பெரியவங்க மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 எடுத்து நீட்டமாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். பாருங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா ஆயிலே வதக்கிக்கோங்க. அது வந்து மார்னிங்கில் வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்றது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி சாப்பிடணும் போல் இருந்து. ஸோ அதனால் மார்னிங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதும் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி கட் பண்ணி போட்டிருக்கேன், புதினா ஆட் பண்ணியிருக்கேன், புதினா எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா ஆயிலே வதக்கிக்கலாம். நீங்கள் வந்து இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம், லஞ்சுக்கு செய்யலாம், டின்னருக்கு செய்யலாம், எப்போ வேணால் நம்ம வந்து இது செஞ்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வெஜிடபிள் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம், பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயிலே வதங்கிட்டு இப்போ வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து மஞ்சள் தூள், கறி மசாலா தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா ஆயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரகரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு வரகரிசி எடுத்திங்க அப்படின்னா 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நான் வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒன்று சூப்பராக இருக்கும். ஸோ வந்து சூப்பராக வந்து வரகரிசி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு செஞ்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அது வந்து காலையிலே பிரியாணி சாப்பிடும்போது எனக்கு பிரியாணியில் ரொம்ப பிடிக்கும். அது காலையிலே சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்தது. குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா புக்ஸ் நோட்டுக்கெல்லாம் வந்து ப்ரௌன் கவர் வந்து போட்டுடலான்னு பிளான் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். கவி வந்து நம்ம ஒரு ஜூஸ் குடிக்கலாமா அப்படின்னு சொன்னால், சரி ஓகே கேரட்லாம் கட் பண்ணி நான் ஜூஸ் போட்டு தரேன் அப்படின்னு. ஸோ கேரட் கட் பண்ணியாச்சு, தேங்காய் கட் பண்ணியாச்சு, பாதாம் எடுத்துட்டோம், டேட்ஸ் எடுத்துக்கிட்டோம், கொஞ்சமாக நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டோம். நான் அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. ஸோ மேக்ஸிமம் நான் ஜூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் ஆட் பண்ணுவேன். பால் கூட நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய்ங்கும் போது அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அரைச்சிட்டே இருக்கும்போது மூடி நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ நீங்களாம் அப்படி பண்ணிடுறதுக்கு வீடெல்லாம் அடிச்சிட போகுது. அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் எடுத்து அதை அரைச்சதை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு வந்து ஐஸ் வாட்டரோ இல்லை நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சூப்பராக வந்து கேரட் ஜூஸ் ரெடி ஆகிடும். அதுவும் தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது அது வந்து டேஸ்ட்டே வேறு லெவலாக தான் அங்கே இருக்கும். அப்புறம் ஃப்ரிட்ஜில் பார்த்திங்க அப்படின்னா சப்ஜா சீடு வச்சுருந்தோம். ஸோ கவி வந்து அதையும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸில் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஐஸ் க்யூப் போட்டுட்டு என்ஜாய் பண்ணி குடித்தோம். நீங்கள் தேங்காய் வாங்கும்போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. அதனால தான் நான் வந்து பாயசம் செஞ்சால் கூட தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிப்பேன். அப்புறம் நிறைய நாள் ஆகிடுச்சிங்க நம்மளுடைய மாடி தோட்டத்தை பார்த்து. அதனால தான் இன்றைக்கி நம்ம வீடியோ போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ குண்டுமல்லி சீசனால் நம்மளோட குண்டுமல்லி செடியில் பாருங்கள் நிறைய மொக்கு விட்டுருக்கு. அதை பார்க்கும்போது ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதனால தான் எனக்கு வீடியோ எடுக்கணுன்னே தோணுச்சு. ஸோ எடுத்துகிட்டு நம்ம கோயம்புத்தூரில் பார்த்துருப்பீங்க, நம்ம செடி குட்டியாக இருந்து இப்போ நல்லா வளர்ந்துருச்சு. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்க எங்கள் ஆப்போசிட் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா மயில் வந்துருச்சுங்க. பாருங்கள் 2 மயில் வந்திருக்கும் போல இருக்குது. அங்கங்கே பறந்து போயிட்டு வந்து டக்குன்னு எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, சரி டக்குன்னு வீடியோ எடுத்துகிட்டேன். பாருங்கள்
சூப்பராக இருந்தது. இதெல்லாம் ரேர், இந்த சைட்லாம் வருது மயில் வருதுங்கிறது ரேரு. ஸோ அது வந்து பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்தது மார்னிங் பார்க்கும்போதே. அதுக்கப்புறம் திருப்பி கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம மல்லிகைப்பூ செடிக்கு வந்துட்டேன். பாருங்கள் ரொம்ப அழகாக நிறைய மொக்கு விட்டுருக்குங்க. அதை பார்க்கும்போதே ஹாப்பியாக இருந்தது. பாருங்கள் இங்கே 3 பூலாம் விட்டுருக்கு. ரொம்ப வெடிக்கட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது. வாசமும் சூப்பராக இருந்ததுங்க. அந்த சைடு கிராஸ் பண்ணும்போதே நல்ல வாசம் சூப்பராக இருந்தது. நிறைய சின்ன சின்ன மொக்கெல்லாம் பாருங்கள், அங்கே இங்கேன்னு நிறைய மொக்கு விட்டுருக்குங்க. ஸோ வந்து இடம் சேஞ்ச் ஆனால் செடிங்களுக்கு கூட வந்து அதை பிக்கப் பண்ணுறதுக்கு நிறையா நாளே எடுத்துக்கிச்சு என்னோடய மல்லிகைப்பூ செடி. இப்போது நிறைய மொக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி, சொல்ல முடியாத ஒரு ஹாப்பி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ன செடி பார்க்கலான்னு நம்மளோட மணி பிளான்ட்டுங்க. ஸோ இது எப்பயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காகவே வளர்ந்துருக்கு. நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா வாசலை வந்து இப்படி பண்ணி விட்டுருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி விட்டுருவேன். ஸோ இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கும்போது. வந்து க்ரீனிஷாக இருக்கும்போது அது ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும், மனசுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இடம் இல்லை வளர்த்த முடியல அப்படிங்கிற இந்த மணி பிளான்ட் கிடச்சிது அப்படின்னா இந்த மாதிரி வேஸ்ட் பாட்டில் டம்ளர் இதில் தண்ணியை ஊற்றிட்டு சும்மா கட் பண்ணி வச்சிங்கனாவே பாருங்கள் நல்லா வளர்ந்துடும். நான் அப்படி தான் வந்து கிச்சன்லலாம் வச்சுருக்கேன். அது பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் நான் வந்து கிச்சன் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கூட நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அங்கங்கன்னு பாருங்கள் இந்த இடத்துல அதெல்லாம் வச்சுருக்கேன். இங்கேயும் பாருங்கள் நல்லா அழகாக துளுத்துருக்குங்க. ஸோ இப்படி கூட நீங்கள் இடம் இல்லை நம்ம செடி வளர்த்த முடியல அப்படின்னு ஃபீல் பண்ண இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் கூட நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க புளிச்சக்கீரை ஒரு டைம் வாங்கியிருந்தேங்க. ஸோ அதை வந்து குட்டீஸ் லீவில் இருக்காங்க, எல்லோரும் நட்டு வைக்க சொல்லியிருந்தேன். அந்த குச்சை வந்து நம்ம கீரையை பிச்சதுக்கப்புறம் அந்த குச்சை வந்து நட்டு வச்சோம். ஸோ அது நல்லா அழகாக துளுக்க ஆரம்பிச்சு பாருங்கள். குச்சாக இருக்கிறதெல்லாம் அந்த புளிச்சக்கீரை தான். அஸ்வந்த் கவி நானும் 3 பேர் சேர்ந்து வந்து நட்டு வச்சுருக்கோம். அழகாக இப்போ துளுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த செடி என்ன கீரை, பசலைக்கீரைங்க அது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பாவக்காய் கொடிங்க. இது நான் ஒரு சந்தையில் வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த பாவக்காய் அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அது குட்டியாக அழகாக க்யூட்டாக இருந்தது. ஸோ இதை நம்ம விதையை எடுத்து காய வைக்கலாம்னு சொல்லி காய வச்சுட்டு அப்புறம் போட்டுங்க. இது பாருங்கள் ரொம்ப அழகாக வந்துருச்சு. இன்னும் காயெல்லாம் விடலை. ஸோ விட்டுட்டு அதை காமிக்கிறேன். இங்கே வந்து கற்பூரவள்ளி இதுலேயும் பார்த்திங்கன்னா நட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இது கொடி பசலை லிப்ஸ்டிக் காயின்னு சொல்லுவீங்க அந்த கீரை. ஸோ அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டுங்க. இப்போ இந்த அளவுக்கு தான் வளர்ந்துருக்கு. ஸோ இந்த சாமந்தி செடியிலையும் பார்த்திங்கன்னா இடம் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து புளிச்சக்கீரையை வந்து நட்டு வச்சுட்டாங்க. சரி வளரட்டும்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா இப்போ தான் நல்லா மழை வரனால நல்லா அழகாக துளுக்க ஆரம்பிச்சுங்க. பூ சீசன் பார்த்திங்கன்னா நவம்பரில் தான் வரும். ஸோ அப்போ பூ கூட நான் காமிக்கிறேன். நடுவில் பாருங்கள் மயில் மாணிக்கம் நம்ம கோயம்புத்தூரில் வந்து நான் காமிச்சிருப்பேன். நம்ம கோயம்புத்தூரில் நாங்கள் இருக்கும் போது வந்து அந்த வீட்டில் காமிச்சிருப்பேன் நான் வளர்த்திட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் விதையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் போட்டேன். பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த செடி. எனக்கு இந்த கொடி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கொடி. பார்க்கும்போதே அழகாக இருக்கும். இன்னும் பூ விட ஆரம்பிக்கல. பூ விட்டால் இன்னும் சூப்பராகிடும். பாருங்கள் இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு. திருப்பி இந்த செடியிலையும் பூ விட்டுது அப்படின்னா விதையெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இங்கேயும் ஒரு சாமந்தி இருக்குது, இங்கேயும் சாமந்தி இருக்குது. பார்த்திங்கன்னா வரிசையாக 3 செடியுமே சாமந்தி பூக்கும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைங்களா. அதனால் வந்து 3-4 தொட்டியில் வந்து இந்த மாதிரி சாமந்தி செடியை வந்து நட்டு வச்சுருக்கேன். பூ சீசன் அப்போ நிறைய பூ நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வல்லாரக்கீரை. இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி காயிற மாதிரி ஆயிடுச்சுங்க, கட் பண்ணி விடணும். ஸோ இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா லைன் கீரைன்னு சொல்லிங்களா அந்த கீரை, அப்புறம் வெங்காயம் சின்ன சின்ன வெங்காயம் அழுகிருச்சு அப்படின்னா அதெல்லாம் போட்டு வச்சு அது துளுத்துருக்கு. அதுக்கப்புறம் இருங்க இன்னும் ஒரு செடியை ஒரு மரத்தை காமிக்கிறேன். இதோ பாருங்கள் நாங்கள் சின்ன நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு இங்கே விதை போட்டோம். அதுவும் பார்த்திங்கன்னா 2 செடி வந்து வளர்ந்துருக்கு. ஸோ ஆனால் வளர்த்த முடியாது. இந்த குட்டி தொட்டியில் வந்து மரமாக வரும் இந்த நெல்லிக்காய், ஆனால் வளர்த்த முடியாது. சரி வளரட்டும்னு விட்டுருக்கோம். புதினாலாம் பார்த்திங்கன்னா நான் பறிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்சிச்சு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடணும். இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா முழாம்பழம், இந்த ரெட் கலர் முழாம்பழம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆரஞ்சு கலர் முழாம்பழம் இருக்குங்க, அந்த விதை தான் வந்து ஜூஸ் போட்டதுக்கப்புறம் இதில் போட்டு விட்டேன். பாருங்கள் அந்த கொடி தான் வளர்ந்துட்டுருக்கு. அதுலேயே கத்தாழை இருக்குது. அதுலேயே பார்த்திங்கன்னா தக்காளியும் குட்டி குட்டி செடியும் வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் மாற்றி வைக்கணுங்க. மாற்றி வச்சதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது பார்த்திங்கன்னா இது ஒரு கத்தாழை செடி தான். பட் ஸோ இது அழகாக வளர்ந்துருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாதி மல்லி கொடி, ராமர்பான கொடி, அந்த செடியில் அந்த கொடியெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக மழை வரும். நல்லா அழகாக துளுத்துருச்சுங்க. நல்லா க்ரீனிஷாக இருக்குது. பாருங்கள் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருந்தது வீடியோ எடுக்கும்போது. நான் அந்த கொடிக்குள்ளே உள்ளே போய் வெளியே வந்து அப்படின்னு ஒரு வீடியோவே எடுத்துட்டேன் பாருங்கள். ஸோ
ஸோ பூவெல்லாம் நான் வீடியோ எடுக்கல, செடியே பண்ணிட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா கோதுமை போட்டிருக்கோம், கொஞ்சம் தக்காளி செடி வருது, வளரட்டும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய நார்மல் செம்பருத்தி, ரெட் கலர் செம்பருத்தி, தலைக்கு இந்த இலையை யூஸ் பண்ணலாம், பூ யூஸ் பண்ணலாம். நம்ம கருவேப்பிலை பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துட்டார், ரொம்ப அழகாக ஹைட்டாக வளர்ந்துருச்சுங்க. இது மருதாணி நான் லாஸ்ட்டு ஒரு 1 வீக் முன்னாடி தான் பறித்தோம். ஸோ அதனால் இப்போ தான் துளுத்துட்ருக்கு. ஸோ அதுலேயும் பார்த்திங்க அஸ்வந்த் கவி பார்த்திங்க அப்படின்னா புளிச்சக்கீரையை நட்டு வச்சுருக்காங்க. ஸோ வளரட்டு ஒரு நாள் வந்து கீரையை பறித்து குழம்பு வச்சிட வேண்டியதான், கடைஞ்சிட வேண்டியதான். ஸோ இதுலேயும் இருக்குது அதுலேயும் இருக்குது, சரி எல்லாம் வரட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு. எல்லாம் துளுக்கவும் ஆரம்பிச்சிச்சிங்க சூப்பராக. பாருங்கள் இந்த செடி எல்லாம் எந்த தொட்டியும் விடலைங்க, எல்லா தொட்டிலையும் வந்து நட்டு வச்சுட்டாங்க. இது வந்து நம்மளுடைய பிங்க் செம்பருத்தி. ஸோ இன்றைக்கி வந்து 2-3 பூ தான் பூத்துருக்கு. ஸோ மொக்கு கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து பிரண்டை பார்த்திங்கன்னா சின்ன பெயிண்ட் டப்பாவில் தான் வச்சுருக்கேன், அதுவுமே நல்லா வளர்ந்துட்டுருக்குங்க. ஸோ அது வளரட்டுன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது நம்ம நித்யா கல்யாணி, இதை நான் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம குண்டுமல்லி வந்து நல்லா பூக்கவே ஆரம்பிச்சுதுங்க. ஏன்னா ஒரே தொட்டிலே 2 செடி இருக்குது. இது வந்து நம்ம துளசி செடி. ஸோ நான் விதையெல்லாம் கட் பண்ண சொல்லியிருக்கேன். கட் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த செடி வந்து நிறைய நாளுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ விதையை நான் விட்டு வச்சுக்கணும், தேவைப்படுது, அதனால் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கேயும் நித்ய கல்யாணி, இங்கேயும் கீரை வச்சுருக்கேன், அங்கே சாமந்தியெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ ஒரு நாள் பருப்பில் போட்டு கடைஞ்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் மதிய லஞ்ச் வந்து இன்றைக்கி சாட்டர்டேங்கிறனால ஒரு சிம்பிள் லஞ்ச் மெனு தான். கருவேப்பிலை பூண்டு குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொரியல். அப்புறம் ஈவினிங் கூட இல்லைங்க, கொஞ்சம் நைட்டே ஆகிடுச்சு. சார் அவர் வந்தார், சரி பஜ்ஜி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அவர் வந்து நான் சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுட்டு இருந்தார். ஸோ சூடாக பாருங்கள், கொஞ்சம் நைட்டே ஆகிடுச்சிங்க. ஸோ அந்த டைம்லலாம் நான் வந்து பஜ்ஜெல்லாம் செய்ய மாட்டோம், அது வந்து எங்களுக்கு டின்னர் டைம். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சாச்சு. நைட் டின்னருக்கு பார்த்திங்க அப்படின்னா மைல்டாக வந்து மாம்பழத்தை வச்சு ஒரு புட்டு ரெடி பண்ணிட்டேன். ஸோ அது வந்து மைல்டாக இருக்கும். துருவன தேங்காய் சைடிஷாக வச்சுட்டு நாட்டு சக்கரை வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வ்ளாக் அண்ட் சமையலோடு சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் பிரீதா சோயில். பாய், டேக் கேர்.